மலவனத்தை ரசித்து விட்டோம். ஆமா, என்னமா சோகமாயிடுச்சு முகம்? அண்ணா, இந்த நந்தவனத்தெல்லாம் பார்த்து முடிந்தாச்சு. ஆமா, அதோ பார்த்தீர்களா தனிமையில் ஒரு நந்தவனம். அந்த நந்தவனம் சென்று மலர்களை பறிக்க ஆரமாக தொடுத்து வருவது என்னோட வேலை. சொல்லுங்க, உன் விருப்பத்திற்கு அண்ணன் எப்போது மறுப்பு தெரிவித்திருக்கின்றனா? அந்த மலவனத்திற்கு தனிமையில் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து உடைய கூந்தலை துடிப்பள்ள வேண்டும் என்று விருப்பம். உன் ஆசைக்கு மறுப்பு என்றது கிடையாது. எங்கே சென்ற பார்த்தான பெருத்த ஆரம்பம் இந்த ஆரம்பம் தலையில நான் முழுதாக வந்தால காத்திருக்கிறேன், எனக்கு முழுதாக நீ வந்தால காத்திரு. இருவரும் சேர்ந்துதான் அரண்மனைக்கு. இனிவெளியிலே நமது சத்தியவாடி கிராமம் சேர்ந்த நம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதிப்பு உரிய ஐயா சங்கர் ஐயா அவர்கள், இன்னும் சங்கர் தஞ்சையம்மா அந்த அன்புள்ளங்கள் வருகை புரிந்து எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டு ரூபாய் 100 ரூபாயும், எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை மிக சிறந்த முறையில் காமெடி புயலாருடைய தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 100 ரூபாயும் அன்பளி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறோம். ராமநாதபுரம் மோட்டூர் கிராமம் சேர்ந்த செல்வராஜி வெள்ளச்சி அம்மாள் சதீஷ் அந்த அன்புள்ளங்கள் தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 100 ரூபாய் அன்பளி வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி.
அருகில் வா உயிர் மறந்தாலும் உயிரமேவிய உடல் மறந்தாலும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்ப செயல அமைதி அமைதியாருங்க ஐயா சதீனா அண்ணா கண்கள் நின்று இமைப்பதே மறந்தாலும் நேற்று அமர்ந்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஈசா கையாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்க பரம்பொருளே படி அழைக்கக்கூடிய தெய்வமே இந்த விஜயபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து ஸ்ரீதேவி என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எப்படி இருந்த பொழுதோ பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்னையும் என்னுடைய தம்பியை விட்டு இருந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை என் உடன்பிறந்த தம்பிக்கு தாயாகவும் அக்காவாகவும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதும் தினமும் காட்டு மாரியம்மனுடைய ஆலயம் செல்வது வழக்கம். ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் என் உடன்பிறந்த தம்பியை சந்திக்க வேண்டும். இந்த இனி வெளியில கொடுக்கும் மனம் படைத்த இன்னும் ஆர்மி இன்னும் மதிப்புக்குரிய ரவி பிரதர்ஸ் ஆர்மி ஐயா ரவி பிரதர்ஸ் அந்த அன்புள்ளங்கள் இங்கு அடியனுக்காக ரூபாய் 200 தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 200 அன்பளிப்பு வாரி விடுங்கிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு போடு ராஜா நிறவரும் காத்திருந்து பாரு ராஜா
தமிழரின் புகழ் மாண்புகிற நாடே இந்த நாடு. சேர சோழர் பாண்டியர் ஆண்டு அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர் வீழ்ந்தான் பேகன், புறாவிற்காக ரசிய தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படியெல்லாம் பாரி போல் வாரி வல்லர்கள் பிறந்தது தாய்ச்சி நாட்டிலே. போர் பகுதியாக விளங்கக்கூடிய விஜயபுரி நாடு. விஜயபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தின் மகனாக பிறந்து ஸ்ரீதர் என பெயர் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையோ என்னுடைய அக்காவிடம் ஒப்படைத்து விட்டு அன்றே இறைவனிடம் சேர்ந்து விட்டார். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை யாதொரு குறை இல்லாமல் என்னுடைய அக்கா சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம். சென்ற அக்காவை காண வேண்டுமே. அக்கா, இந்த இனிவெளியிலே கொடுக்கும் நம்பர் ஐயா ரமேஷ் திருவாள் அண்ணா கொடுக்கும் எங்களுக்கு சிறப்பான உணவு அளித்த என்ன மிக சிறந்த உணவு அளித்த ஐயா மதிப்புக்குரிய ரமேஷ் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்தோம். அதைத் தொடர்ந்து வேலூர் அடுத்த தண்டலம் கிருஷ்ணாபுரம் கிராம சேர்ந்த தேவராஜ் ராணி இன்னும் மதிப்புக்குரிய ஐயா தேவதாஸ் ராணி அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். மண்ணை தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சிக்கமா, வயிறு கள்ளி முக்குத்தி தோடுன்னு பொட்டிக்கமா. கும்பிட்டு எந்த ஒரு குறையில்லாம நோய் நொடி இல்லாம கலைவாயுடைய அனைத்து
எப்பொழுதும் இருக்கிறேன். அப்படியே ஆகட்டும் அக்கா. தம்பி இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தேன்? அக்கா என்னடா உன்னை தேடி நான் குளக்கரைக்கு போனேங்க. குலக்கரைக்கு? ஆமா, அங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? ஏண்டா வேலை தேடி தந்து வேலை கிடைச்சிருச்சா? அக்கா என்னடா எங்க போனாலும் படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுக்கா. என்ன செய்வது? என்னக்கா பண்றது? ஏண்டா லஞ்சம் கொடுத்தாது? எங்கக்கா லஞ்சம் கொடுத்தாவது வாங்குறாங்க, அது கூட வாங்க மாட்டேங்கிறாங்கக்கா. வாங்கிக்கிறாங்க, திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. அது அவர் சொல்றதாங்க உண்மை. அப்படியா? ஆமாக்கா. ஏண்டா தம்பி நானா டிகிரி படிச்சிருக்கிறேன், BA தமிழ் முடிச்சிருக்கிறேன். ஏன் தாய்மொழியே தமிழ் தான், அதுக்கே வேலை இல்லைன்னா அப்புறம் என்ன? பிஎட் பண்றேன்னா எப்படியாவது கை வச்சுனா உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா. அப்படியாக்கா? ஆமாண்டா. நீ கை வயசே காலம் முழுவதும் என்ன படி வைக்கா. தம்பி நான் படிச்சுட்டே இருக்கிறேங்க. தாய் தந்தை இல்லாத குறையை தீர்த்தவள் இந்த ஸ்ரீதேவி. ஏனென்றால் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நீ பிறந்தவுடனே இறந்து விட்டார்கள். என்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உடற்படுத்த தம்பியை மார் மீது மடி மீது தோல் மீது துணை மீது ஆறாட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து விட்டு இருந்த பொழுது என் வாழ்க்கையை உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் அக்கா. ஆமாண்டா. அக்கா இதனால வரைக்கும் நானும் அப்பா அம்மா எங்கன்னு கேட்டது இல்ல, அவங்க இல்லையான்னு ஒரு காலமா நான் வருத்தப்பட்டதே கிடையாதுக்கா. ஏன் தெரியுமா? அனைத்தும் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம்க்கா. ஆமாண்டா அக்கா. இது பாருங்க அக்கா தம்பியோட பாசமாடா. எனக்கு ஒரு ஆசை இருக்குதுக்கா. ஆமாக்கா. என்னடா தம்பி? நானும் நீண்ட நாளா நினைச்சிட்டே இருக்கிறேன். என்னடா? சொல்ல போனா அது என்னுடைய கடமையும் கூடக்கா. என்ன பைக் வாங்கி தரக்கா? அக்கா அதெல்லாம் நான் கேட்பேனா? வேற என்ன? இப்ப கர பசங்க பைக்கில் தாட்ட சர்ன்னு ஓடுதுங்க. என்ன வேகம் போறானுங்க? சரன்னு போறான், டரன்னு 108ல போக வேண்டியதுதான். அப்படிலாம் போக மாட்டேங்க. ஆமா, வேக குறைவா போகணும். ஆமா, வாழ்நாள் முழுவதும் நலமோடு வளமோடு வாழணும். பெத்தவங்க மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? அக்கா சரிக்கா, நான் உன் தம்பியான மாதிரிலாம் இருக்க மாட்டேன். என் தம்பி யாரு எனக்கு தெரியாதா? எனக்கு பைக்லாம் வேணாம். சைக்கிள் வேணுமா? சைக்கிள் வாங்கி கொடு. சைக்கிளா? சைக்கிள் தானடா, சொல்லிட்டா வாங்கி கொடுத்துட போறேன். சரிக்கா. என்ன தெரியுமா என்னோட ஆசை? சொல்லுடா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்க்கா. கல்யாணமா? எனக்கு? ஆமா. இத பாருடா, நான் யாரு உனக்கு? அக்கா அக்கா மட்டும் இல்லடா, தாயாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். காலமெல்லாம் நான் உன் கூடவே இருக்கணும். உன் கூடவே நான் இருக்கணும், கூடவே நான் பிறக்கணும். இல்ல சாமி போல நானும் உனக்காக பரபு எங்கட போற? பூவரசா போடா, நேரா போ. ஏன் என்ன விஷயம் ராஜா? என்னடா என்ன பண்ணீங்கன்னா தேடி ரெண்டு போறோம். நீ உன் நோபி சமாச்சி. ஏய் எங்கடா போற? எங்க போற? ஆடுக்கு வரல, நீ அவனுக்கு கூட்டாளி. வேற ஜாதியில அடிவாங்க மாட்டீங்களா? சமாச்சி நீங்கறான், கேள ஆளு இல்ல நினைக்கிறீங்க. ஏய் அரவா, ஏய் ஜாதியில அடிவாங்க மாட்டீங்களா? அடிக்கலானா ஒரு அழகுது. 10 மணில இருந்து வர மொத்த பேர் சமாச்சிந்தா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? 10 மணில நாளா கஷ்டப்படலையா? நான் என்ன கஷ்டப்படுறேன்? உட்காந்து நீ கிக்கு அவரு டொக்கு போக்குன்றாரு. வந்து வாங்கி பாரு, கஷ்டம் தெரியும். ராஜா நீ வாங்கிட்டவள கம்பெனி வாங்கி பாரு, 6 லட்சம் தான். 6 லட்சம் ரூபா. அத கட்டிட்டு கிளம்பிடுமா? பணம் நீ யாரு வச்சுன்னு கொடுத்தா? பணம் நீ யாரு வச்சுன்னு கொடுத்தா? ஏய் எங்க அம்மால வச்சுன்னு தான் கொடுத்தோம். சத்தியமா உண்மைதான், போய் சொல்ல மாட்டேன். அந்த ஆட்டா புண்ணியத்துல சொல்றேன். எங்க அம்மால வச்சுதானே பணம் கொடுத்தா? அம்மால வச்சுன்னு தான் கொடுத்தோம். ஓ நீ எங்க அம்மால வச்சு கடவுளே காளி மாதா வச்சு எங்க அம்மால பக்கத்துல வச்சுன்னு பணம் கொடுத்த. ஏண்டா பொறுப்பு ஒரு ஆள் வேணும். பணம் வேணுமா? போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு போடுங்க, மயிறு போடுங்க. நான் என்ன பண்ணுங்க ராஜா? போய் போடுங்க. பத்து குத்து யாரு? ஏ ராஜா என்ன சொன்ன? பணம் ஒண்ணு போய் புடுங்க. சிவகாமி கண்டுபிடிச்சு தலையில இருக்கிற மயிறு ஒண்ணு நம்ம புடுங்கணும். இத பாருடா, அருமையான கிராமம் நமது ராமாபுரம் கிராமம். அருமையான சாப்பாடு. மாடு மேல கும்ப மாட்டோம், லபுகு கோழிக்கறியா வைக்கணும் சொல்றேன். ஏண்டா இத பாருடா, அருமையான கிராமம், அன்பான மக்கள். ரோஜா நாடக மன்றத்திற்காகவே
எப்போது நம்ம கிராமத்துல வைக்கலாம்னு அவளோட காத்திருந்த கிராமமாடா. ஆமா. வேலைக்கு வரல நான் இந்த தொழிலை விட்டுட்டாடி வேற என்னடா தொழில் தெரியும் உனக்கு? என்னமா நினைச்சுக்கிறேன்னா நாடகத்துறையில இருந்தா மட்டும்தானே பேரோடு புகழோடு வாழ முடியும். இன்று எத்தனை மாவட்டத்துல பூவாரச ரோஜா நாடக மண்டலத்துல பூவாரச காமெடியை பார்க்கணும் ரசிக்கணும்னு வராங்க. அதெல்லாம் காரணம் என்ன? பூவாசனை எல்லாரும் வால்டிப்ல பாத்துக்கிறாங்க. வால்டிப்ல இல்ல டால்டிப்ல பாத்துக்கிறாங்க. யூடியூப்ல வால்டிபா. ஏய் மச்சான், நீ கவலைப்படாத, உனக்கு நான் சப்போர்ட்டா வரேன். நீ சப்போர்ட் வேணா சாத்து ஓடி வேணா முன்னிரு நீ. ஆமா. இந்த தொழிலை விட்டுட்டா உனக்கு வேற என்னடா தொழில் தெரியும்? என்ன தொழில் தெரியும்? இந்த ஊரு தலைவர் வச்சுன்னு சாரா கடை வச்சு போயிச்சின்னு போவோம். ஏய் தலைவர் தங்கமானவர், அவர் கூட சேர்ந்து சாரா கடை வச்சுக்க போறியா? ஆமா. டேய் வேணாம்டா, சொல்றத கேளுடா. சரி நீ சாரா கடை வச்சுக்கிற. ஆமா. ஏண்டா எனக்கு கஷ்டமா இருக்கு ராஜா. அப்போ தூக்கம் வர வருது தாங்க முடியல. எனக்கு எல்லாம் ஒரு வேலை சொல்ல ராஜா. பகல்ல தூங்கினா சொறு போயின்னு அங்க எங்க இடும்பு கூறி ஓடி போய். இல்ல ராஜா, தூங்கிட்டு வந்தோட வருதுமா. அது என்ன பண்ண? அதான் நான் என்ன சொல்றேன், வாய் நோம்போ பாட்டு பாடி கையில ஒண்ணு அமிக்குன்னு காலில் ஒண்ணு அமிக்குன்னு கஷ்டம் தான். நான் அடி வாங்குறது உங்க கஷ்டம் அதிகமாகுது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் 10 மணிலிருந்து வெடிகால 5 மணி வரைக்கும் உட்காந்து யாரால முடியும்? இந்த தொழில விட்டுடுன்ற எனக்கு தான் ஒரு வேலை பாட்டு என் கூட வந்துரு. தலைவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்துல சாலா கடை போட்டு கொடுத்தேன். சாலா கடையா? உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கற வேலை. ஆப்ரேட்டருக்கு என்ன ஒரு வேலை சொல்லலாம்? அவங்க தெரியுது என்ன வேலை? ஒரு மூங்கில் கொம்பு எடுத்துக்கின்னு அதுல ஆணி ஒண்ணு அடிச்சு விட்டுச்சு. அந்த பார் ஓரமா வாட்டர் கிளாஸ்ல பொறி போடுவான், குட்டி குட்டி பொறி போட்டுறான். அவனுக்கு அந்த வேலை. எங்க அம்மா அம்மா பத்தி சொன்னாரு. எங்க அம்மா ஐஎஸ் புள்ளிய மரம் ஏறி வீட்டுல வச்சுக்கிறாரு. அப்படி சொல்லுன்னா எங்க அம்மா வச்சுக்கிறாங்க. சிவகாமி பத்த புள்ளியா நீ கவலையே படாதம்மா. அப்பா இல்ல பண்றாங்கம்மா, தெரியுமா? நீ நல்லவதான், உன்னை ஆட்டி படைக்கிறாங்க. அது இல்ல, அப்பா அவங்க அம்மா இருந்த பிறகு அப்பாவுக்கு அம்மாவை நான் தான் உங்களை கட்டி காப்பாத்துறேன். அம்மாவுக்கு அப்பாவை ஆளு எப்படி துண்டு போட்டு தூள மாட்டேன், எதிர்விட்டு மோள மாட்டேன். எதிர்விட்டு மோள அடிச்சு கீழ்த்து போடுவோம். நீ அப்படி இல்லம்மா. நீங்க 2 பேரும் இவனுக்கு தான் போறீங்க. அவன் என்ன சொன்னா, நம்ம அம்மாவுக்கு அப்பா அப்படின்னா தாத்தா. தாத்தாவா? உங்களை எல்லாம் வளர்த்தது நான் தான். தாத்தா மொத்தா தாத்தா தாத்தா சொல்லாதம்மா. பூவரசா, இத பாருடா, எங்க வீட்டுல நாங்க ஆடுறோம் பாடுறோம். ஏன்டா வர? எதுக்குடா வர? இப்போ உங்க வீட்டாண்ட வந்தது தப்பு. இது எங்க வீடு, எங்க குடிசை. உங்க குடிசை. ஆமாடா, இது பாரு, இது வந்து எங்க இடம். தப்புதான். இதுக்கு அந்தானே எங்கேயும் வந்து இல்ல நீங்களே சொல்லுங்க, அந்த பண்ணது தப்புதான். அது வீட்டான போவதானே அவங்க கேள்வி கேக்குறாங்க. நம்பலையா? கிளம்பு. அந்த சிவகாமி மைந்தனி எனக்கு திருமணம் செய்த அடூரில் கடலோரத்தில் தேடி வருவோர்கள் தினமும் பாடும் கூறாகும். பாடக்கூடாதுன்னு சொன்னா என் ஊடு நம்ம மேடனால மட்டும்தான் ஊடு உன் குடிச்ச கீழ்த்தி என் ஊடு என் குடிச்ச நான் பேசுவேன் என் வீட்டான்ல. நீ இன்னும் என்ன வந்துச்சு அம்மா என்ன சண்டைக்குனே வரியா? ஏன் சண்டைக்கு வர போறா? ஏடா எங்க வீட்டுல நாங்க ஆடுறோம் பாடுறோம். என் வீட்டான நான் பாடுறேன். உனக்குண்ணா என் ஊடு மேல கிட்ட ஊடு அண்ணாண்டு கிட்ட அவரு வீடு தாளகார் வீடு இந்த சைடு. நான் பட்டால என் புறம்போக்கு நான் புறம்போல வாங்கிட்டு போறேன். நீ பட்டாலே வாங்கிட்டு போ. நீங்க குச்சி எங்க தள்ளுறான்னு பக்கத்தூர் ஏரியா எல்லாத்துமே கட்டுவேன். பட்டால நீ இருந்துன்னா அவன் கையெட்டு போடு, கையெட்டு போடணும். எனக்கு அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த ஊரு நாளைக்கு பக்கத்தூர் ஏரியாரா. ஐ ஆம் ஹாப்பி. இன்னைக்கு ராமாபுரம், நாளைக்கு கனியம்பாடி. இன்று வெள்ளிக்கிழமை நான் அம்மனுடைய ஆலயம் செல்ல வேண்டும். அம்மனை வணங்க வேண்டும். அம்மனுடைய அனுகிரகம் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும். அக்கா நான் சுட்டு வரட்டுமா? சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க.